8th question பாருங்க. A wire in the shape of a rectangle of length 18 cm and width 15 cm is reshaped and bent in the form of a circle. Find the radius and area of the circle. Question என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வயர் அப்படிங்கிறது இருக்கு. வயர் அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஷேப்ல இருக்கு. அதோட லென்த் சொல்லியிருக்காங்க. லென்த் அப்படிங்கிறது 18 சென்டிமீட்டர் அப்படின்னும், பிரெத் அப்படிங்கிறது 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்க வயர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பெண்ட் பண்றாங்க, அதை வளைக்கிறாங்க. வளைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை ஒரு சர்க்கிளா மாத்துறாங்க. சர்க்கிள் ஃபார்முக்கு கொண்டு வராங்க. சர்க்கிள் ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் என்ன, அந்த சர்க்கிளோடைய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இது எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் சொல்லிருக்காங்க. ரெக்டாங்கிள்ல இருந்து சர்க்கிளா அது மாறுது, சர்க்கிளா ஃபார்ம் ஆகும் இல்லையா? இப்போ இங்க ரெக்டாங்கிளோடைய லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சர்க்கிளா நம்ம ஃபார்ம் பண்றோம். சர்க்கிளா ஃபார்ம் பண்ணும்போது அந்த வயரை பெண்ட் பண்றோம்னு சொல்லிருக்காங்க, வளைக்கிறாங்க. இப்போ வளைக்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் வயர் அப்படிங்கிறது இப்படி இருக்கு அப்படின்னா, வளைக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கிளா நம்ம வளைக்கணும் இல்லையா? இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வளைக்கும் போது இந்த வயர் அப்படிங்கிறது இதை சுத்தி தான் இருக்கும். இதை சுத்தி இருந்துச்சு அப்படின்னா இதோட பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் இல்ல பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அதை வச்சுட்டு நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோடைய பெரிமீட்டர் எடுத்துக்கிறோம். அந்த பெரிமீட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த சர்க்கிளோடைய பெரிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இங்க என்ன வயர் இருக்கோ அதே வயர் வச்சு தான் நம்ம சர்க்கிளா ஃபார்ம் பண்ணுவோம். சோ ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் என்ன இருக்கோ அதே தான் சர்க்கிளோடைய பெரிமீட்டர் இருக்கும். அதனால ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் எடுத்துட்டு அதுல இருந்து ரேடியஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரேடியஸை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கிளோடைய ஏரியா என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதான் நம்ம இந்த இடத்துல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த ரெண்டோட பெரிமீட்டர் ஈக்குவல் சொல்றோம். சோ பெரிமீட்டர் ஆஃப் a rectangle equal to circumference of a circle. Circle ஓட பெரிமீட்டர் ரெக்டாங்கிள் ஓட பெரிமீட்டரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இதோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2 into L plus B அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். L னா லென்த், B னா பிரெத். 2 into L plus B units அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் a circle. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 2 pi r. இந்த ஃபார்முலால r அப்படிங்கிறது ரேடியஸ். இப்போ L B லென்த் பிரெத். இப்போ இந்த ரெக்டாங்கிள் क्वेश्चनல சொல்லிருக்காங்க, லென்த்தும் பிரெத்தும் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 into L length 18 cm plus breadth 15 cm equal to 2 into pi ஓட வேல்யூ 22/7 into r என்னன்னு தெரியாது, r அப்படியே வச்சுக்கலாம். Next 2 into 18 plus 15 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 33 equal to 2 into 22. 2 into 22 44/7 into r. 2 into 33 multiply பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 3s are 6, 2 3s are 6. So 66 equal to 44/7 into r. இப்ப ரேடியஸ் r மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். r மட்டும் அந்த சைடு வச்சிடலாம், மீதி எல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. 66/44/7 equal to r. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 44/7 அப்படிங்கறத ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வரனால டிவைடா மாறிடுது.
டிவைடா மாறினதுக்கு அப்புறமா இப்போ இங்க டிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஃபிராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்றது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நியூமரேட்டர் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கலா மாத்திப்போம். அதான் என்ன பண்ண போறோம் 66 into 7/44 equal to R. 66 இருக்கு 44 இருக்கு. ரெடி என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 11 டேபிளால ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணலாம். 11 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 44. 44ல எவ்வளவு 11 இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 times. 11 into 4 44. Next 66. இதுல எவ்வளவு 11 இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 times. 11 into 6 66. So இங்க 4 இங்க 6 இருக்கு. மறுபடியும் 2 டேபிளால டிவைட் பண்ணலாம். 2 டேபிளால டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 ல 2 times, 6 ல 3 times. Next 3 into 7 by 2 னு இருக்கு. மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 7 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 7s are 21 by 2 அப்படினு சொல்லிருக்கு. R அப்படிங்கிற ரேடியஸ் அப்படிங்கிறது 21 by 2 னு இருக்கு. மறுபடியும் இந்த 21 ஐ 2 ஆல டிவைட் பண்ணுவோம். 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா R equal to 10.5. 20 ல எவ்வளவு டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 10 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 1 இருக்கு 21ல. சோ 1 கூட 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா 10. 10 ல எவ்வளவு 2 இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 டைம்ஸ் 10.5 சென்டிமீட்டர். இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் அப்படிங்கிறது 10.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. So therefore radius of a circle equal to 10.5 centimeter. இப்போ क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு அப்புறம் அதோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா சொல்லுவோம் அப்படின்னா pi r square அப்படின்னு சொல்லி. r அப்படினா ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 10.5 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணி என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஏரியா ஆஃப் a circle equal to pi r square. So pi r square அப்படிங்கற ஃபார்முலா எழுதிட்டோம். pi பதிலா வேல்யூ 22/7 into r radius 10.5 r square னு சொல்றோம். சோ 10.5 whole square அப்படி சொல்லிருக்கோம். ஸ்கொயர் அப்படினா என்ன அப்படினா பேஸ் என்ன இருக்கோ அத 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 22/7 into 10.5 into 10.5. இங்க 10.5 into 10.5 இருக்கு. இத மட்டும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத பார்ப்போம். 10.5 into 10.5. First 5 எவ்வளவு மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25. 5 balance 2 5 into 0 0 0 2 ஆட் பண்ணோம் அப்படினா 2 5 into 1 5. next 0 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா எல்லாமே 0 ஆயிடும். so 0 0 0 1 டேபிளால மல்டிப்ளை பண்ணலாம். 1 டேபிளால மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா இங்க என்ன இருக்கோ அதே நம்பர்ஸ் தான் வரும். 5 0 1 ஆட் பண்ணுங்க. 5 2 5 plus 5 10 0 balance 1 1 1. so இங்க பாயிண்ட் அப்புறம் 1 நம்பர், இங்க வந்து பாயிண்ட் அப்புறம் 1 நம்பர் இருக்கு. ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படினா 2 நம்பர்ஸ் வரும். so லாஸ்ட் வந்து ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். ரெண்டு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சோம் அப்படினா 110.25 அப்படி சொல்லி கிடைக்கும். 22/7 into 110.25. நெக்ஸ்ட் இந்த 110.25 இருக்கு இல்லையா, இத வந்து 22 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். into 22. இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 into 2 5 2s are 10 0 பேலன்ஸ் 1 எழுதிக்கலாம். 2 2s are 4 4 plus 1 5 2 into 0 0 2 into 1 2 2 into 1 2 மறுபடியும் 2 ஆல தான் மல்டிப்ளை பண்ண போறோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா அதே நம்பர் தான் கிடைக்கும். அதே எழுதிக்கலாம். 0 5 0 2 2 அதை ஆட் பண்ணலாம். 0 5
5 2 2 plus 2 4 2. So இங்க பாயிண்ட் அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு, அதனால லாஸ்ட்ல ரெண்டு நம்பர் தள்ளி எடுத்துக்கலாம். இங்க பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2425.5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நியூமரேட்டர் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டர் என்ன இருக்கு அப்படின்னா 7 இருக்கு by 7. இப்போ இங்க இருக்கிற நம்பர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 7 ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணா என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம். $2425.5 divided by 7. 7 டேபிள்ல டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 24 மட்டும் எடுக்கலாம். 24 ல எவ்வளவு 7s இருக்கு அப்படி சொல்லி பார்த்தா அப்படின்னா 3 7s are 21. 3 times 21. இதே மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 3. நெக்ஸ்ட் நம்பர் 2 இருக்கு. சோ 32 ஆயிடுச்சு. 32 ல எவ்வளவு 7 இருக்கு அப்படி சொல்லி பாருங்க. 32 ல எவ்வளவு 7 இருக்கு அப்படின்னா 4 times இருக்கும். 4 7s are 28. So 4 times 28. இதே மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4. நெக்ஸ்ட் நம்பர் 5 இருக்கு. 45 அப்படின்னு சொல்லி இருக்கு. 45 ல எவ்வளவு 7 இருக்கு அப்படி சொல்லி பாருங்க. 6 times அப்படி இருக்கும். 6 7s are 42. So 6 times 42 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. அடுத்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அதனால நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். 0.5 இருக்கு. சோ 35 ஆ மாறிடுச்சு. 35 ல எவ்வளவு 7s இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 7s are 35. 5 times 35 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 அப்படிங்கிறது. நம்ம என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ இதோட ஏரியா என்ன வருது அப்படின்னா 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ரேடியஸ் அப்படிங்கிறது நமக்கு 10.5 சென்டிமீட்டர் கிடைக்குது. क्वेश्चन என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேடியஸ்னா என்ன, சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே